ஹாய் டியர், வணக்கம். இன்னைக்கு சமைக்க போகிறது கொண்டக்கடலை கிரேவி. நச்சுன்னு சமைக்கிறோம், கிச்சனு சாப்பிட்றோம். கொண்டக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வைக்கணும்யா. பச்சை தண்ணி, ஊற வச்ச கொண்டக்கடலை, கல் உப்பு, தேங்காவையும் முந்திரியும் அரைச்சிக்கலாம். தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கிடணும். கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். தனியாக எடுத்த கொண்டக்கடலையெல்லாம் கடைஞ்சிடலாம். இப்படி மாவா கடைஞ்சி எடுத்துக்கணும். கடைஞ்சி எடுத்தாச்சு, சமையல் பண்ணிடலாம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், பட்டை வகைகள், கருவேப்பிலை, வெங்காயம்,
வாசனைக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதை, வரமிளகா விழுதை, மல்லித்தூள் விழுதை, மஞ்சள் விழுதை, தேங்காவும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி விழுது. கடைஞ்சி வச்சா கொண்டக்கடலை போட்டுடலாம். மசாலா எல்லாம் கலந்து வந்துருச்சு. அவிச்சு வச்ச கொண்டக்கடலையை போட்டுடலாம். கல் உப்பு, நல்லா கொதிக்கட்டும். கொண்டக்கடலையில் நார் சத்து அதிகம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேலும் குடலை சுத்தம் பண்ணி உடம்பை சீராக வச்சுக்கிற உதவும். கொண்டக்கடலையெல்லாம் வெந்து வந்துருச்சு. கொத்தமல்லியை போட்டுடலாம். கொண்டக்கடலை கிரேவி சும்மா அல்வா மாதிரியா இருக்குதுயா. அதுவும் சப்பாத்தியில் கொண்டக்கடலை சாப்பிட்டது ருசி வேற ரகையா.